ரொம்ப 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 அற்புதமான நாளா நம்ம எல்லாருக்கும் அமைய போகுது. ஏன்னா, இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த பிஓபி செஷன் வந்து நம்ம திண்டுக்கல் ஹீரோ மிஸ்டர் அர்ஜுன் சார் வந்து பாத்தீங்கன்னா எடுக்க போறாரு. அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, கிரிப்டோல அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷம் நிறைய நாலேஜஸ் வந்து கேதர் பண்ணி நமக்கு வந்து கிரிப்டோ நாலேஜ ஏ டு ஜெட் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு, அது மட்டும் இல்லாம இந்த பிசினஸ்ல நிறைய வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர் பேசிஸ்ல இன்கம் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அவருதான் வந்து நமக்கு இந்த நாலேஜ் வந்து கொடுக்க போறாரு. ஸோ நியூ பீப்புள் வந்து குயிக்கா கனெக்ட் பண்ணுங்க. இப்போ வந்து நான் அவரை வெல்கம் பண்றேன். அவரோட செஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ வெல்கம் மிஸ்டர் அர்ஜுன் சார், வெல்கம் எங்களுக்காக இந்த செஷன் ஹோஸ்ட் பண்றதுக்காக வாங்க. தேங்க்யூ. Thank you so much, Kishore sir. So I'm audible, bro? எஸ் சார், பேசுறா சார். Okay. Good evening, one and all. So next Saturday evening, ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் இருக்க பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸை, உங்களோட கொலீக்ஸை, ஸோ எல்லாத்தையும் வந்து நீங்கள் இன்வைட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒரு லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இந்த 8 மணி ஜூம் வந்து அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து இங்கே கொடுத்துருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் இங்கே புதுசாக வந்திருக்கீங்களோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கோ, உங்கள் கொலீஸ்க்கோ, உங்களோட அண்ணன் தம்பி ரிலேஷன்ஸ் யாராலும் இங்கே இருந்திருக்கலாம், அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு தேங்க் பண்ணிக்கோங்க. பிகாஸ் எண்ட் ஆஃப் த செக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைஃப்பில் சொல்லுவோம்ல, நமக்கு வந்து ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதா அப்படின்ற விஷயம் வந்து நிறைய பேர் வந்து இங்கே வந்து ஏக்கமாக இருக்கு. நிறைய பேர் ஜாப்லெஸ்ஸாக இருக்காங்க, நிறைய பேர் ஜாபுக்கு போயிட்டு இன்கம் பத்தலன்னு இருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைஃப்ல கடன், இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு. ஸோ எல்லா இஷ்யூஸ்க்குமே ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் என்ன அப்படின்னா பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான். அது சேஃப் அண்ட் செக்யூரா ஒரு விஷயத்த பணம் சம்பாரிச்சு நம்ம வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் வாழணும், ஃப்ரீடமா இருக்கணும், கடன் அடைக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, ரைட்டா? ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இன்வைட் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், இல்லை வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸா இருக்கலாம், இல்லை வந்து ஒரு இடத்துல ஜாபுக்கு போற பீப்புளா இருக்கலாம், ஐடி பீப்புளா இருக்கலாம், ப்ரொஃபசர்ஸா இருக்கலாம், டாக்டர்ஸா இருக்கலாம், இன்ஜினியர்ஸா இருக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் அப்ராட்ல இருந்து கனெக்ட் ஆயிருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வந்து ஒரு இன்கம் வந்து நம்மளுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஆட்டோமேட்டட் சிஸ்டம்ல நமக்கு வந்து ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. அந்த மாதிரியான சிஸ்டம் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இப்போ உங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ், 35 to 40 அவ்வளவுதான். ஸோ அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம நீங்க இந்த பிளானை வந்து நீங்க கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப கிளியரா இருக்கும். ஸோ மேபி வந்து நீங்க ஒரு ஃப்ரீ மைண்ட் செட்டான பிளேஸ்ல உட்காந்துக்கலாம், ஒரு ஹெட்செட் போட்டுக்கலாம். ஸோ அப்படி உட்காந்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப கிளியரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து செஷனுக்குள்ள போயிடுறேன். ஓகே. ஸோ நம்மளோட டீம் நேம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸஸ் வந்து நம்மளோட டீமோட நேம். ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட் நேம் என்ன அப்படின்னா ஹோலிவர்ஸ் அண்ட் மெட்டாவேல். சாரி ஃப்ரெண்ட்ஸ், சாரி. ஓகே. ஸோ நம்மளோட நெக்ஸஸ் நேம், நம்மளோட டீம் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஸோ ஒரு வந்து உலகத்துக்கு வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு இருக்கோம். இங்க உலகத்துல இருக்க எல்லா மெம்பர்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா படிச்சவங்களா இருக்கட்டும், படிக்காதவங்களா இருக்கட்டும், இப்போ நான் சொன்ன எல்லா பீப்புள்ஸுமே, பிசினஸ் மேனா இருக்கட்டும், கிரிப்டோ யூசர்ஸா இருக்கட்டும், ட்ரேடர்ஸா இருக்கட்டும், ஸோ இவங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் தாண்டி க்ரோர் கணக்கில் ஏர்ன் பண்றதுக்கு, மில்லியன் டாலர்ஸ் ஏர்ன் பண்றதுக்கு, ஸோ அந்த மாதிரியான பெரிய ப்ராஜெக்ட் அந்த அளவுக்கு வந்து நம்ம ஏர்ன் பண்றதுக்கு இங்க வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். ஓகே. இந்த நெக்ஸஸ்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பீப்புளை கனெக்ட் பண்றோம், அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்றோம், அவங்களோட அவங்களோட ஃபியூச்சரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரைட் ஆக்குறோம், பில்டிங் பிரைட்டர் ஃபியூச்சர் டுகெதர். ஓகே. ஸோ எல்லாம் சேர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரைட்டா மாத்த போறோம். ஸோ இது வந்து நம்மளோட விஷன். ஸோ எதுக்காக இதை பண்றோம், ஏன் பண்றோன்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ நம்மளோட விஷன் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ நம்ம மக்களை வந்து கனெக்ட் பண்ணி அவங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி அவங்களோட வாழ்க்கையை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கலர்ஃபுல்லா சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ அதுதான் நம்மளோட விஷன். ஓகே. இந்த பிசினஸ், இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து எப்படி ரன் ஆகுது, எப்படி வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ண போறோம், ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம். ஸோ நம்ம வந்து எப்படி ஏர்ன் பண்ண போறோம் அப்படின்னா இது பியூர்லி வந்து ஒரு டெக்னாலஜி ஓரியன்ட் ஒரு சிஸ்டம். இதெல்லாம் வந்து நீங்க வந்து படிச்சு சரி படிக்கலன்னா சரி அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டடா ரன் ஆயிட்டு இருக்கு. நீங்க வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டா போதும், எப்படி இந்த விஷயம் நடக்குது, எப்படி வந்து அவங்க சம்பாதிக்கிறாங்க, ஆட்டோமேட்டட் சிஸ்டம் சொல்றாங்க, இது எப்படி சம்பாதிக்கிறாங்க, எப்படி ஏர்ன் பண்ண முடியும்,
அப்படின்ற விஷயத்த மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜி மூலியமா தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஏர்ன் பண்ண போறோம். ஸோ அப்ப இந்த பிளாக் செயின் டெக்னாலஜின்றது என்ன அப்படின்னா இது பியூர்லி வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்டு ஒரு சிஸ்டம் சொல்லுவோம். ஸோ டீசென்ட்ரலைஸ்ன்றது என்ன அப்படின்னா இங்க நடக்கிற ஒரு டேட்டாவா இருக்கட்டும், இங்க நடக்கிற ஒரு டிரான்சாக்ஷனா இருக்கட்டும், இங்க நடக்கிற எல்லா ப்ராசஸுமே என்ன பண்ண முடியும் அப்படின்னா இது இம்யூட்டபிள்னு சொல்லுவாங்க. இதை யாருமே என்ன பண்ண முடியாது, ஹேக் பண்ண முடியாது, எடிட் பண்ண முடியாது. இது வந்து ஒரு இம்யூட்டபிள். ஸோ இந்த நெட்வொர்க்குள்ள எல்லா டிரான்சாக்ஷன் நடக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். ஆனா பட் யாராலையும் ஹேக் பண்ண முடியாது, எடிட் பண்ண முடியாது, இன்க்ளூடிங் நம்மளோட ஓனர். இதை கிரியேட் பண்ண ஒரு ஓனர் இருப்பார்ல, ஸோ கிரியேட் பண்ண ஓனர் நம்ம லேடோவாலையும் கூட பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட டிரான்சாக்ஷனை வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரும் எடுக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் திங்கே பாத்தீங்கன்னா நம்ம பண்ற டெக்னாலஜி வந்து பிளாக் செயின் டெக்னாலஜி. ஓகே, நெக்ஸ்ட் ஸோ ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளானட்லேயே, இந்த உலகத்திலே வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோல ஒரு கம்யூனிட்டி பேசிஸ்ல ஒரு பிசினஸ் ரன் ஆகுது கூடிய ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிசினஸ் மட்டும் தான், வேற எங்கேயுமே கிடையாது. இது வரைக்கும் யாருமே ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டிப்ளாய் பண்ணி எந்த ஒரு பிசினஸ்மே இது வரைக்கும் ரன் பண்ணவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தான் ஃபர்ஸ்ட் இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ரன் பண்றோம். ஸோ ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ன்றது என்ன அப்படின்னா, ஒன் செகண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ன்றது என்ன அப்படின்னா ஒரு ட்ரெடிஷனல் கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரெடிஷனல் கான்ட்ராக்ட்னா என்ன, ஒரு அக்ரிமெண்ட். ஓகேவா? ஸோ அக்ரிமெண்ட்ன்றது எப்படி போடுவாங்க அப்படின்னா, இப்போ இங்க நடக்கிற டிரான்சாக்ஷன்லாம் நடக்குதுல்ல, இப்போ நம்ம இந்த பிசினஸ் அசோசியேட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு சில டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். அந்த டிரான்சாக்ஷன்ஸ் இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து ப்ரீ கோடிங் பண்ணி வச்சிருக்காங்க. முன்னாடியே வந்து இந்த 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 பிசினஸ் நடக்கிற டிரான்சாக்ஷன்லாம் இப்படிதான் நடக்கணும், இங்க வர்ற இன்கம் எல்லாம் வந்து இப்படிதான் வந்து போகணும். S6 S3ன்ற ஒரு ஃபங்க்ஷன் உள்ள இருக்கு. அந்த ஃபங்க்ஷனை உங்களுக்கு நான் வந்து பின்னாடி நான் சொல்லுவேன். ஸோ நம்மளுக்கு அந்த இன்கம் கிடைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா S6 S3 தான் கிடைக்கும். அது வந்து ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல தான் வந்து இது பண்ணிருக்காங்க, டெவலப் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் எப்படி ரன் ஆகுது அப்படின்னா முன்னாடியே நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி அந்த பாத்தீங்க அப்படின்னா அந்த செட் ஆஃப் கோட்ஸ் போட்டு நம்மளுக்கு வந்து முன்னாடியே டிஜிட்டலைஸா அதை வந்து பண்ணி வச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ இங்க நம்மளுக்கு அப்ப என்ன இருக்கும் அப்படின்னா இங்க வந்து நமக்கு வந்து ரொம்ப ஸ்பீடா இருக்கும். நம்ம டிரான்சாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடா நடக்கும். இன்ஸ்டன்ட்டாவே நம்மளுக்கு வந்து இன்கம் கிடைச்சிரும். இங்க வந்து யாரும் வந்து நடுவுல வந்து ஒரு ஓனரோ வேற யாரோ வந்து நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணி நமக்கு வந்து அந்த இன்கம் கொடுக்க போறது கிடையாது. ரைட்டா? நம்ம தான் ஓனர். நமக்கு வர்ற இன்கம் நம்ம தான் எடுத்துக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம். இந்த பிளானட்ல, இந்த உலகத்திலே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சிஸ்டம் நம்மளோட மெட்டாவேல் மட்டும்தான், வேற எங்கேயுமே கிடையாது. பிகாஸ் இந்த டெவலப் பண்ண பர்சன் வந்து பாத்தீங்கன்னா ஓன் டெவலப்பர். இந்த சிஸ்டம் கிரியேட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ஓன் டெவலப்பர். அதாவது நம்ம இந்த சாஃப்ட்வேரை டிசைன் பண்ணதே அவரு தான். இவர் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு ஓனர்கிட்ட போயிட்டு, ஒரு இன்ஜினியர்ட்ட போயிட்டு எனக்கு இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து ஒரு பிளான் இருக்கு சார், எனக்கு நீங்க பண்ணி கொடுங்கன்னு சொல்லிலாம் யார்ட்டையும் கேட்டு ஒரு வேற சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து யாரும் பண்ணி கொடுக்கல. ஸோ இதை கிரியேட் பண்ண ஓனர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சிஸ்டமையும் கிரியேட் பண்ணிருக்காரு. இந்த பிளாக் செயின் டெவலப்பர் தான் இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் கிளியர் பண்ணிருக்காரு. ஸோ அந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம் தான் நம்ம இருக்கும். ஓகே, அப்போ ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ன்றது என்ன, இங்க நடக்கிற டிரான்சாக்ஷனா இருக்கட்டும், இங்க நடக்கிற நம்மளுக்கு வர இன்கமா இருக்கட்டும், எல்லாமே நம்மளுக்கு எப்படி கிடைக்கும், இன்ஸ்டன்ட்டா நம்மளோட கிரிப்டோ வேலட்னு இருக்கு. நம்ம கிரிப்டோ வேலட்டுக்கு நம்மளுக்கு டைரக்டாவே வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பிளாக் செயின்ல இருக்கும், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளாக் செயினுக்குள்ள ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான டெக்னாலஜிக்குள்ள நம்ம இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, இந்த டீசென்ட்ரலைஸ் வெப்3ன்றது என்ன அப்படின்னா சேம் அதே தான். இங்க நடக்கிற ஒரு டிரான்சாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா யாராலையுமே என்ன சொல்றது கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா டிரான்ஸ்பரன்சியா இருக்கும். யாருக்கு யார் அனுப்புறாங்க, எந்த அட்ரஸ்ல இருந்து எந்த அட்ரஸ்க்கு போயிருக்கு, இங்க இருந்து கம்பெனிக்கு போயிருக்கா, இங்க இருந்து யாருக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு செக்யூர் லெஜர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போய் செக் பண்ணிக்கலாம். அங்க இருக்க அட்ரஸை வச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாலிகன் பிளாக் செயின் ஸ்கேன் இருக்கு. பாலிகன் ஸ்கேன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்ப்ளோரர்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம நடக்கிற எல்லா டிரான்சாக்ஷனுமே இங்க நம்ம பிசினஸ்ல நடக்கிற கிட்டத்தட்ட வந்து ஒரு 3000 கோடி வந்து டிரான்சாக்ஷன் இன்கம் வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து போயிருக்கு 20 லட்சம் பேருக்கு. இதை கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்க வந்து உண்மையிலேயே டிரான்சாக்ஷன் நடந்திருக்கா, 3000 கோடின்னு சொல்றாரு, இதெல்லாம் செக் பண்ணிக்கலாமா அப்படின்னா நீங்க டைரக்டா போய் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் செயின் எக்ஸ்ப்ளோரர்ல போயிட்டு உண்மையிலேயே டிரான்சாக்ஷன் நடந்திருக்கா, இந்த சிஸ்டம் வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல இருக்கான்றத நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இது நம்ம பிளான் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களோட அப்ளை டிக்கெட் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்க அப்படின்னா பியூர்லி ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். முன்னாடியே வந்து கோடிங் பண்ணி வச்ச சிஸ்டம். அதை யாருமே எடிட் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஹேக் பண்ணவும் முடியாது. ஒன்ஸ் அதை டிப்ளாய் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஃபங்க்ஷன் தான் நம்ம இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ பிளாக் செயின், ஸ்மார்ட் கான்ட்ராக்ட், டீசென்ட்ரலைஸ், இதுல தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பிசினஸ் நடக்குது. ஓகே சார், இதெல்லாம் சொல்லிட்டீங்க, நான் என்ன பண்ணணும், எனக்கு எப்படி இன்கம் கிடைக்கும், ஏன் வந்து இது நம்ம ஃபர்ஸ்ட் சொல்றோம் அப்படின்னா இப்ப இருக்க மார்க்கெட்ல எது கரெக்டா இருக்கோ அதுதான் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். பணம் வந்து எப்படி வேணாலும் நம்ம சம்பாதிக்கலாம்.
ஆனா பட் நம்ம பணம் சம்பாதிக்கிறது நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராசஸ் பண்றோம் அப்படின்னா அது வந்து கரெக்டா இருக்கா இல்லையான்ற விஷயம் தான் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். எவ்வளவு பேர் இங்க வந்து புதுசா வந்திருக்கலாம், இல்ல கிரிப்டோ நாலேஜ் உள்ளவங்க உள்ள இருக்கலாம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய ஆன்லைன் பிசினஸ்ல ஏமாந்துருக்கலாம். இந்த மாதிரி நிறைய வகையான பீப்புள்ஸ் வந்து ஒரு வெரைட்டி ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இங்க உள்ள வந்து நீங்க கனெக்ட் ஆயிருக்கீங்க. அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வி ஆர் இன் சேஃப் ஜோன். ஓகேங்களா, நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு சேஃபான ஒரு பிளாட்ஃபார்ம்குள்ள உள்ள வந்திருக்கோம். பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேஷன் சிஸ்டம் இருக்குன்ற விஷயத்த நீங்க நம்மளா தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதுக்கப்புறம் எப்படி நம்ம சம்பாதிக்க போறோம், எப்படி வந்து இன்கம் ஏர்னிங்ஸ் இருக்கு, இதுல என்னென்ன சிஸ்டம்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்ற விஷயத்தை நான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் கிரிப்டோ கரன்சி. ஸோ கிரிப்டோ கரன்சின்றது என்ன, ஒரு டிஜிட்டல் கரன்சி. ஓகேங்களா, ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனுக்கு வந்து நம்ம டீசென்ட்ரலைஸ்டா என்ன ஆகுது, இங்க வந்து டிரான்சாக்ஷன் நடக்குது. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இப்போ என்ன அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட்ல அதாவது பாத்தீங்க அப்படின்னா 2 டைப் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் நம்மளுக்கு வந்து நேம்ல இருக்கு. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஹோலிவர்ஸ் அண்ட் மெட்டாவேல். ஓகேங்களா, ஹோலிவர்ஸ் அண்ட் மெட்டாவேல். ஸோ ஹோலிவர்ஸ் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இது ஃபுல்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெடிகேட்டட் மார்க்கெட் பிளேஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பை செல் பண்றதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து மார்க்கெட் பிளேஸ் உள்ளே இருக்கு. ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆர்ட் அண்ட் என்டர்டைன்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து தனியாக அவங்க கொண்டு வர்றாங்க. ஸோ சினிமாஸ் அண்ட் கோமிக்ஸ், ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் உள்ள கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜெனடிக்ஸ் அண்ட் டிஎன்ஏ பேஸ்டு பர்சனலைஸ்டு வெல்னஸ் சொல்யூஷன்ஸ். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு டிஜிட்டலாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹோலிவர்ஸ் சிஸ்டம் வந்து நம்மளுக்கு இப்ப கிரியேட் பண்ணிட்டு இப்போ ரன் ஆயிட்டு இருக்கு உள்ள நமக்கு. ஓகேங்களா, ஸோ இதுக்கு தான் லேடோ என்ன பண்றாரு அப்படின்னா நம்ம இங்க ஏர்ன் பண்ற இன்கமா இருக்கட்டும், நம்ம வந்து இங்க உள்ள ஜாயின் பண்ற ப்ராசஸா இருக்கட்டும், எதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரியேட் பண்ண ஓனருக்கு எதுவுமே போகாது. அவருக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த ஹோலிவர்ஸ் இந்த சிஸ்டம் இருக்கு பாத்தீங்களா, இவரோட இந்த டிஎன்ஏ ப்ராஜெக்ட்ஸ், இந்த மெட்டாவர்ஸ், இந்த வெப்3, ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா இவரோட ஃபியூச்சர் டெக்னாலஜி. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு பிசினஸ் பார்ட்னரா இங்க உள்ள வர போறோம். நம்ம வந்து ஒரு கம்யூனிட்டியை பில்ட் பண்ண போறோம். அப்ப எங்க ஓனருக்கு என்ன சார், ஓனருக்கு எதுவுமே தேவையில்ல. ஓனருக்கு என்ன வேணும் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணவருக்கு என்ன வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ஹி நீட் ஒன்லி அ கம்யூனிட்டி. அப்ப அங்க சம்பாதிக்கிறது எப்படி, நம்ம எல்லாமே டீமை கொண்டு வந்து இங்க நம்ம ஏர்ன் பண்ண போறோம். சேஃப் அண்ட் செக்யூர் ஏர்ன் பண்ண போறோம். ரைட்டா, நெக்ஸ்ட். ஸோ மெட்டாவேல். ஸோ ஃபர்ஸ்ட் ஹோலிவர்ஸ்னு சொல்லிட்டு இப்போ மெட்டாவேல்ன்றது என்ன அப்படின்னா இப்போ நம்ம படிச்சோம்ல உள்ள டீசென்ட்ரலைஸ்னா என்ன, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்லாம் என்ன. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வந்து டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச் நம்மளோட இது ப்ராசஸ்க்குள்ளே இருக்கு. ஓகேங்களா, ஸோ நம்ம பிசினஸ்க்குள்ளே பாத்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சுன்றது ஒரு விஷயம் இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு எக்ஸ்சேஞ்சில் போய் செல் பண்ணணுமா, உங்களோட கிரிப்டோ கரன்சியை செல் பண்ணணுமா, இல்ல நீங்க வந்து காயின் பை பண்ணணுமா, அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இங்கே வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ் ஃபங்க்ஷன்ஸ் உள்ள இருக்கு, டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. இங்கே வந்து நம்ம கிரிப்டோ கரன்சியை பை பண்ணிக்கலாம், செல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டீசென்ட்ரலைஸ் ஃபங்க்ஷன் தான் நடக்கும். அந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம் தான் நம்மளுது. அது மட்டும் இல்ல, நிறைய வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு நம்ம அதுல. ஓகேங்களா, ஸோ அந்த கேமிங் பிளாட்ஃபார்ம் மூலியமாவும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாமே ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடுவாங்க. இங்க எல்லாமே ஆட்டோமேட்டட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மெட்டாவர்ஸ்ன்றது என்ன அப்படின்னா ஒரு விர்ச்சுவல் உலகம் மாதிரின்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃபேஸ்புக்ல இருக்கோம். ஓகேங்களா, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றோம். இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், ஜஸ்ட் வந்து மொபைல் போன்ல சாட் பண்ணிட்டு இருந்தோம். ரைட்டா, இன்பாக்ஸ்ல சாட் பண்ணிட்டு இருப்போம். ஒரு கீபேட் போன். அப்படியே வந்து அந்த ரெவல்யூஷன் சேஞ்ச் ஆக இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கும் ரொம்ப பின்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருந்தோம், லெட்டர் தான் அனுப்பிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஜிமெயில், யாஹூ மெயில் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃபோன் வந்துச்சு. இந்த மாதிரி வந்து ரெவல்யூஷன் சேஞ்ச் ஆக நெக்ஸ்ட் வந்து இந்த மெட்டாவர்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜர்னி பண்ண போறோம். அந்த மெட்டாவர்ஸை ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய கம்யூனிட்டி அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட மெட்டாவேல் மட்டும்தான். கிட்டத்தட்ட 20 லட்சம் பேருக்கு மேல இங்க நம்ம உள்ள வந்து மக்கள் வந்து உள்ள இருக்காங்க. கிட்டத்தட்ட 165 கண்ட்ரீஸ்க்கு மேல இந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான ப்ராஜெக்ட் தான் இப்போ நம்ம எடுத்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் இவங்களோட பர்பஸ். இவங்களோட டெக்னாலஜி இதுதான். இந்த டெக்னாலஜியை கிரியேட் பண்ணது இவங்க தான். அதுக்குள்ள ப்ராசஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டட் நம்ம தான். இதுல 2 விஷயம் இருக்கு, ஹோலிவர்ஸ் அண்ட் மெட்டாவேல்னு சொன்னேன். ஸோ ஹோலிவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ப்ராஜெக்ட்ஸ் ஃபுல்லா கனெக்ட் பண்ணிருக்காங்க. அந்த மெட்டாவேல்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னாலஜி எல்லாம் ஆட்டோமேட்டட் சிஸ்டமா கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் நீ பேசிக் திங்ஸ், இதெல்லாம் ஃபண்டமெண்டல். ஒரு பிசினஸ் நீங்க பண்ணணும் அப்படின்னா, ஒரு புதுசா ஒரு பிசினஸ் நீங்க வந்து வர்றீங்க அப்படின்னா இதெல்லாம் ஃபண்டமெண்டலா நீங்க தெரிஞ்சுக்கிற விஷயம். ஓகேங்களா, நெக்ஸ்ட். ஓகே, இப்பதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஏர்னிங் சிஸ்டத்துக்குள்ள போறோம். ஓகே சார், இந்த பிசினஸ் வந்து நான் வந்து உள்ள அசோசியேட் பண்ண போறேன், இதுக்கு நம்ம எப்படி நம்ம ஏர்ன் பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நேம் வந்து பாத்தீங்கன்னா டாக்டைல் அண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டாக்டைல் அண்ட் ஸ்ட்ராட்டஜில வந்து டிஎன்எஸ், டாக்டைல் அண்ட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஏர்ன் பண்ண போறோம். ஓகே, ஸோ இங்க இருக்க ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படின்னா இந்த டாக்டிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜில என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது வந்து ஒரு யூனிக் வந்து மார்க்கெட் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 12 கான்ட்ராக்ட் இருக்கு. நீங்க ஜூம் பண்ணி பாருங்க. ஒன்னு 0102 இருக்குல்ல, அந்த பேஜ் பாருங்க.
டோட்டலா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 12 கான்ட்ராக்ட் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா S6ன்னு சொல்லுவோம், இன்னொன்னு வந்து S3ன்னு சொல்லுவோம். S6னா அந்த 6 பிளேஸ்மெண்ட், அந்த 6 மெம்பர்ஸ் 6 அசோசியேட்ஸ் வந்து அந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆவாங்க. S3னா 3 அசோசியேட் வந்து ரைட் சைடுல பிளேஸ்மெண்ட் ஆவாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டட் ப்ராஃபிட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்க டோட்டலா 12 கான்ட்ராக்ட் முடிச்சிட்டோம் அப்படின்னா எகைன் அண்ட் எகைன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. எகைன் அண்ட் எகைன் நமக்கு என்னது ப்ராஃபிட் அவுட் ஆஃப் ப்ராஃபிட், ப்ராஃபிட் அவுட் ஆஃப் ப்ராஃபிட், ப்ராஃபிட் அவுட் ஆஃப் ப்ராஃபிட். நம்ம அந்த கான்ட்ராக்ட் எந்த அளவுக்கு நம்ம பண்ணி கம்ப்ளீட் பண்ணிருக்கோமோ அது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி சைக்கிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 300% மேல ப்ராஃபிட் கிடைச்சிட்டே இருக்கும். ஒன் டைம் மட்டும் கிடையாது, அன்லிமிட்டட் இன்கம். ஸோ அது எப்படின்றது பின்னாடி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, நான் சொன்ன மாதிரி தான் இங்க வந்து நமக்கு என்ன இன்ஸ்டன்ட் ப்ராஃபிட். ஸோ இந்த டாக்டிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜில வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இன்ஸ்டன்ட் ப்ராஃபிட் நமக்கு கிடைக்குது. அதை வித்ட்ராவல் என்ன பண்ணலாம்? லிமிட்லெஸ் வித்ட்ராவல். இவ்வளவுதான் வித்ட்ராவல் பண்ணிக்கணுமா, நம்ம லிமிட் இருக்கா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அன்லிமிட்டட் வித்ட்ராவல். ஸோ இங்க நடக்கிற எல்லா ஃபங்க்ஷனுமே லெவல் ஆக்டிவேஷனா இருக்கட்டும், நம்ம கான்ட்ராக்ட் ஆக்டிவேஷன் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பை டிட்டர்மைன் பை DAO. DAOன்றது அப்படின்னா டீசென்ட்ரலைஸ் ஆட்டோமேஷன் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த கம்யூனிட்டி நம்ம கம்யூனிட்டி மூலியமா என்ன ஆகும், இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இதோட இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா இன்டர் கனெக்ட் வித் மோர் அதர் ப்ராடக்ட்ஸ். ஸோ நம்மளோட மெட்டாவில வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்டோட கனெக்ட் பண்ணிருக்காங்க. இட்ஸ் நாட் ஒன்லி டாக்டைல் அண்ட் ஸ்ட்ராட்டஜி மட்டும் நம்மளுக்கு கிடையாது. நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை தொட்டு ஈகோ சிஸ்டம் மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கு. அப்ப டாக்டைலே நம்ம கிட்டத்தட்ட வந்து கோடி கணக்கில் earn பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்லிமிட்டட் தான். நான் கோடி கணக்குன்ற சொல்ல அன்லிமிட்டட். இட்ஸ் அப் டு அவர் பொட்டன்ஷியல். இட்ஸ் அப் டு அவர் ட்ரீம். இட்ஸ் அப் டு அவர் அன்லிமிட்டட் ட்ரீம்ஸ். இதை வச்சுதான் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோன்னா நான் என்னால சொல்ல முடியாது. இவ்வளவுதான் earn பண்ண முடியுமான்றது. அன்லிமிட்டடா நம்ம தான் earn பண்ணிக்கணும். எல்லாமே ஆட்டோமேட்டட் சிஸ்டம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 100% டேர்ன் ஓவர் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் ஆல்ரெடி 100%மே யாருக்கு கிடைக்க போகுது? டிஸ்ட்ரிபியூட்டர் டு த பார்ட்னர்ஸ் நெட்வொர்க் மட்டும்தான். நமக்குள்ளதான் இந்த 100 மடங்கு இன்கமும் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஓனருக்கு எதுவும் போகாது. ஓனருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓனரோட வேலட்டுக்கு சரி, ஓனரோட கம்பெனிக்கு எதுவுமே போகாது ஃப்ரெண்ட்ஸ். இங்க எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர்ஸ்ல யாரெல்லாம் இருக்காங்களோ ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆகும்? டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அவங்களுக்கு தான் அது இன்கமா போய் சேரும். நெக்ஸ்ட், ஸோ நிறைய வந்து பாத்தீங்கன்னா NFTs இங்க இருக்கு. ஸோ NFT இன்டெகிரேஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேமிங் மெக்கானிசமா இங்க கொண்டு வந்து ஸோ NFT வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஸோ NFTன்றது பாத்தீங்கன்னா நான் ஃபஞ்சபிள் டோக்கன் சொல்லுவாங்க. ஸோ அதையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஹோல்டு பண்ணி நீங்க வந்து ராயல்ட்டி வாங்கலாம். ஸோ மந்த்லி நமக்கு ராயல்ட்டி கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, இந்த TNSல நம்ம எப்படி சார் earn பண்றது? இங்க டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 12 கான்ட்ராக்ட்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் கான்ட்ராக்ட்ஸ். லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4, லெவல் 5, லெவல் 6, லெவல் 7 இந்த மாதிரி வந்து டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 12 கான்ட்ராக்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா 3, 6, 9, 12 3, 6, 9, 12 வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்னது S3. அங்க பாருங்க அந்த ட்ரீல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து 3 டாட்ஸ் மட்டும் தான், 3 சர்க்கிள் மட்டும் தான் இருக்கு. ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா 3 மெம்பர்ஸ் வந்து அசோசியேட்ஸ் வந்து ஃபில் ஆனாங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா ரீசைக்கிள் ஆயிடும். இங்க வந்து பாத்தீங்கன்னா 6 மெம்பர்ஸ் வந்தாங்க அப்படின்னா 6ல பாத்தீங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரீசைக்கிள் ஆகும். டோட்டலா 12 கான்ட்ராக்ட்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஈச் அண்ட் எவ்ரி சைக்கிளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 300% 400% மேல நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அது எப்படி கிடைக்கும்ன்றது நான் சொல்றேன். ஸோ இதுதான். ஸோ நான் சொன்ன விஷயம் தான். ஸோ S6ன்றது 6 பீப்புள், S3ன்றது பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 3 பீப்புள்ஸ் மட்டும் தான் இந்த பக்கம். ஸோ ஒரு ப்ராஃபிட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சைக்கிளுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா 12 கான்ட்ராக்ட் நம்ம இங்க ஆக்டிவேட் பண்றோம் அப்படின்னா நம்ம டோட்டலா 17,600 டாய் வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ப்ராஃபிட்டா கிடைக்கும். இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு கிடைக்கிற இன்கம் இன்ஸ்டன்டா நம்மளோட டீசென்ட்ரலைஸ்ட் வேலட்ல கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ் வேலட்னு சொல்லுவாங்க. ஒரு டோக்கன் பாக்கெட் வேலட், மெட்டாமாஸ்க் வேலட், ட்ரஸ்ட் வேலட் இந்த மாதிரி வந்து ஒரு வேலட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்து டீசென்ட்ரலைஸ் வேலட்டா இருக்கும். அந்த வேலட்டை வந்து நீங்க என்ன பண்ணணும்? டவுன்லோட் பண்ணிட்டு அதுல வந்து ஒரு பிரைவேட் கீ இருக்கும். அது உங்களுக்கு உங்களோட ஸ்பான்சர் வந்து உங்களுக்கு இன்வைட் பண்ணவங்க வந்து சொல்லி கொடுப்பாங்க. அந்த கீயை நீங்க சேஃப்டியா வச்சுட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அவங்க லிங்கை வாங்கி நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 12 கான்ட்ராக்ட் நீங்க ஆக்டிவேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எனர்ஜி டோக்கன் வந்து இந்த ஃபியூச்சர்ல கிடைக்க போகுது. இப்ப நாங்கெல்லாம் வந்து அசோசியேட் பண்ணி எனர்ஜி டோக்கன் நாங்க ஆல்ரெடி வச்சிருக்கோம். உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சில பேர் கேட்பாங்களா சார் நான் அசோசியேட் பண்ணிட்டேன் எனக்கு என்ன சார் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜி டோக்கன்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எங்களுக்கு வந்து TR டோக்கன் ஒரு விஷயம் கிடைச்சது. ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நியூவா ஜாயின் பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற டோக்கன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஓகேவா? ஸோ அது கிடைக்கும். அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை வச்சு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து NFTs வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல நீங்க என்ன பண்ண முடியும்? ஹோல்டு பண்ண முடியும். NFT நீங்க உங்களுக்கு கிடைக்கும். அந்த எவ்வளவு எனர்ஜி நீங்க வச்சிருக்கீங்களோ அதுக்கு வந்து NFT இருக்கும். அந்த NFTன்றது என்ன அப்படின்னா அந்த NFT நீங்க ஹோல்டு பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா மந்த்லி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராயல்ட்டி இன்கம்ன்றது ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 12 கான்ட்ராக்டா நீங்க ஆக்டிவேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மந்த்லி ராயல்ட்டின்றது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 12 கான்ட்ராக்ட். மேல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ட்ரீ மட்டும் தான் இருந்துச்சு. அந்த ட்ரீல இப்ப எவ்வளவு வந்துட்டு நம்ம சைன் அப் பண்ணணும் அப்படின்ற விஷயம் இருக்கு. டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா
இங்க வந்து டோட்டல் 12 கான்ட்ராக்ட் இருக்கு பாத்தீங்க. ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட்ல 10 டாய், செகண்ட் கான்ட்ராக்ட்ல 18 டாய், தேர்ட் கான்ட்ராக்ட்ல 32 டாய்ஸ். ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு 12 கான்ட்ராக்ட்ஸ் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 14,500 டாய்க்கு மேல வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படும். ரைட்டா? ஓகே. ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் திங் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த எனர்ஜி டோக்கன் கிடைக்கும். அந்த எனர்ஜி டோக்கனை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? அந்த ராயல்ட்டிக்கு எலிஜிபிள் ஆயிடலாம். இது ஒண்ணு. ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம வந்து டீம் எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க மேல S6ன்னு ஒண்ணு இருக்குல்ல. S6ல வந்து பாத்தீங்கன்னா இன்கேஸ் நீங்க வந்து கொடுக்குற ஃபர்ஸ்ட் நம்பர் ஏ, ஓகேங்களா? ரெண்டாவது நம்பர் பி, ஓகேங்களா? அவங்க பிளேஸ்மெண்ட் ஆகும்போது அந்த இது எங்க போகும் அப்படின்னா, அது இன்ஸ்டன்ட்டா எங்க போகும் அப்படின்னா, உங்களோட அப்லைன்கோ இல்ல மேல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பில் ஓவர்னு சொல்லுவாங்க. அதுக்கு நேம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பில் ஓவர் தான். ஸ்பில் ஓவர்ன்றது என்ன அப்படின்னா, மேல யாருக்கு பிளேஸ்மெண்ட் இருக்கோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த அசோசியேட் பண்ணவங்க 2 பேரோட இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்கமா போயிடும். ஏபி. ஓகே. நெக்ஸ்ட் 3, 4, 5. 3, 4, 5 வந்து யாருக்கு இன்கமா கிடைக்கும் அப்படின்னா, இன்ஸ்டன்ட்டா யார் வந்து அந்த அந்த சைக்கிள்ல இருக்காங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். ஐ மீன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு கீழே 2 நம்பரை கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த 2 நம்பர் எப்படி எப்படி வேணாலும் ஃபில் ஆகும். வெதர் நீங்க கொண்டு வந்தாலும் சரி, இல்ல டீம்ல இருந்து உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் ஆனாலும் சரி, அந்த ஃபர்ஸ்ட் 1 அண்ட் 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட்டா எங்க போகும் அப்படின்னா, மேல இருக்க யாருக்கு வந்து அந்த சைக்கிள் வந்து எம்டியா இருக்கும் அவங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் ஆயிட்டு இன்கமா கிடைக்கும். ரைட்டா? ஸோ 3, 4, 5 வந்து நீங்க கொண்டு வந்தாலும் சரி, டீம் கொண்டு வந்தாலும் சரி, உங்களுக்கு கீழே 1, 2 டீம் கொண்டு வந்தாலும் சரி, இந்த 3, 4, 5 இன்கம் இன்ஸ்டன்ட்டாவே உங்களுக்கு வந்து என்ன ஆகும்? ப்ராஃபிட்டா வந்து கிடைச்சிடும். நீங்க வித்ட்ரா பண்ணிக்கணும். ஸோ அவங்க நான் என்ன சொன்னேன்? ஸோ ப்ராஃபிட்டும் கிடைச்சிருச்சு. தென் நம்ம என்ன பண்ண போறோம்? 12 கான்ட்ராக்ட முடிச்சிட்டோம் அப்படின்னா, வி ஆர் எலிஜிபிள் ஃபார் NFT. ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம எலிஜிபிள் ஆக போறோம். ஸோ அதெல்லாம் வந்து ஃபியூச்சர் அப்டேட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏர்னிங்ஸ் நம்ம எப்படி கிடைக்கும்? சேம் அதே ப்ராசஸ் தான். பெரிய இது கிடையாது. இங்க விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ 1, 2, 3, 4 இருக்கு. இப்போ என்ன ஆகும்னா, இப்போ நான் வந்து இப்போ நீங்க வந்து ஒரு 6 ஸ்லாட்ல வர்றீங்க, நீங்க 7 ஸ்லாட்ல வர்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க 8th ஸ்லாட்டுக்கு வந்து நீங்க பணம் போட தேவையில்ல. நீங்க 6th ஸ்லாட்ல இருக்க உங்களுக்கு ஒரு இன்கம் வந்துச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆகும் அப்படின்னா, டைரக்டா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து 7க்கு வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நீங்க 7ல தான் வந்திருக்கீங்க அப்படின்னா, 7ல வந்து பாத்தீங்கன்னா, டோட்டலா வந்து ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகும்போது பாத்தீங்க அப்படின்னா, நீங்க டைரக்டா 8க்கு வந்து என்ன ஆகலாம்? டாப் அப் ஆயிக்கலாம் டைரக்டாவே. நீங்க வந்து உங்களோட ஃபண்ட வச்சு நீங்க வந்து பண்ணணும் கூட அவசியம் கிடையாது. ஸோ அந்த மாதிரியான வந்து சிஸ்டம் தான். இது ஆட்டோமேட்டிக்கா அப்கிரேடும் நடக்கும் உங்களுக்கு. ஓகே. ஸோ சேம் தான். ஸோ டிஎன்எஸ் என்ன நான் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் 1 அண்ட் 2 மேல போகுது. 3, 4, 5 வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்கம் வருது. 6 வந்து என்ன ஆகும்? ரீசைக்கிள் ஆயிடும் அகைன். S3லயும் சேம் அதே தான் பே அவுட்ஸ். 1, 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு டைரக்டா வந்து உங்களுக்கு 3வது நம்பர் வரும்போது பாத்தீங்கன்னா, அது வந்து ரீசைக்கிள் ஆகும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, புதுசா வந்த நபருக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த S6, S3 கொஞ்சம் வந்து கன்ஃபியூஷனா இருக்கும். டோன்ட் வரி. சரிங்களா? நீங்க எகைன் வந்து பாத்தீங்கன்னா, உங்களோட இமிடியேட் நீங்க அப்ளைன்ட்ட வந்து இந்த S3, S6 மட்டும் ஃபங்ஷன் மட்டும் எகைன் கேட்டுக்கோங்க. பிகாஸ் நான் ஜென்யூனாவே சொல்றேன். ஏன்னா அது ஒன் டைமா நீங்க இன்னைக்கு அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா புரியாது. ஆனா பட் விஷயம் என்ன அப்படின்னா, இங்க நடக்கிற ப்ராசஸ் எல்லாமே இங்க இருக்க கம்யூனிட்டி மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இங்க அசோசியேட் ஆன மக்களுக்கு எல்லாத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா, யாரு 12 ஸ்லாட் கம்ப்ளீட் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா NFT வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கும். அந்த NFT வச்சு நமக்கு மந்த்லி ராயல்டி இன்கம் டேம் ஷூரா கிடைக்கும். ஆல்ரெடி நாங்கலாம் வாங்கிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இதான் சிஸ்டம். ஸோ இந்த S6, S3 திருப்பி நீங்க அகைன் வந்து ரீகால் பண்ணிட்டு உங்க இமிடியேட் அப்ளைன்ட்ட நீங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ நான் சொன்ன மாதிரி தான். ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த 6th S6ல வந்து பாத்தீங்கன்னா 6வது நம்பர் வரும்போது உங்களுக்கு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உங்க சைக்கிள் வந்து ரீஆக்டிவேஷன் நடந்துக்கும். எகைன் என்ன ஆகும்? டீஆக்டிவேஷன் நடந்துக்கும். அந்த கீழ இருக்க டீம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, உங்களோட டீமா இருப்பாங்க. எகைன் வந்து எகைன் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சைக்கிள் வந்து ரீசைக்கிள் நடந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு ப்ராஃபிட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்துகிட்டே இருக்கும். அதாவது எகைன் நீங்க ப்ராஃபிட் அவுட் ஆஃப் ப்ராஃபிட். இந்த டீம் நம்பர் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம டீம் தான். இப்ப நீங்க தான் பாத்தீங்க அப்படின்னா 1, 2 உங்க டீம் தான். 3, 4, 5 உங்க டீம் தான். 6 வர்றப்ப என்ன ஆகும்? இந்த எல்லாமே ரீசைக்கிள் ஆயிட்டு எகைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1, 2 ஃபில் ஆகும். 3, 4, 5 ஃபில் ஆகும். எகைன் நம்ம ப்ராஃபிட் எடுப்போம். அதே மாதிரி தான் இந்த S3லயும். ஃபர்ஸ்ட் 1, 2 உங்களுக்கு இன்கம் இருக்கும். 3ஆம் நம்பர் வரும்போது உங்களுக்கு வந்து ரீசைக்கிள் ஆயிடும். ரீசைக்கிள் ஆச்சுன்னா அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. எகைன் என்ன ஆகும் உங்களுக்கு? நீங்க டீம் கொண்டு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா 1, 2 S3ல வந்து உங்களுக்கு டைரக்டா இன்கம் கிடைக்கும். 3ஆம் நம்பர் வரப்ப ரீசைக்கிள் ஆகி எகைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைக்கிள் வந்து எகைன் வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும். இது வந்து நான் ஸ்டாப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்னேன்ல இங்க. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு மறந்துட்டேன். ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன். என்ன அப்படின்னா, இங்க வந்து நமக்கு ஒரு ஸ்லாட்லயும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்கம் கிடைக்கும். ஒரு ஸ்லாட்ல என்ன சொன்னேன்? ஒரு ஸ்லாட்லயும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்கம் கிடைக்கும்போது, நம்மளோட இன்கம்ல இருந்து 10% என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஃபண்டிங் பூல்னு சொல்லிட்டு ஒரு பூல் இருக்கு. ஃபண்டிங் பூல்ன்றது பாத்தீங்கன்னா, நான் சொல்றேன் இப்ப இங்க. நான் சொன்னேன்ல NFT கிடைக்கும்னு சொல்லிட்டு. அந்த NFT எப்படி கிடைக்கும்? நம்மளுக்கு மாசம் மாசம் ஒருத்தவங்க காசு குடுக்குறாங்க அப்படின்னா, அதுல ஒரு விஷயம் நடக்கணும்ல. இது நெறைய பேத்துக்கு ஓடிருக்கு. மாசம் மாசம் எப்படி எனக்கு காசு குடுப்பாங்க 12 கான்ட்ராக்ட் முடிச்சுட்டாங்க அப்படின்னு. இங்க இங்க வர்ற ஒரு இன்கம்ல இருந்துமே யாரெல்லாம் இங்க இன்கம் எடுக்குறாங்களோ, அவங்க இன்கம்ல இருந்து பாத்தீங்கன்னா 10% என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாரியான
ஃபண்டிங் பூல்ல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் தான். ஸோ இந்த கான்ட்ராக்ட் கிரியேட் பண்ணி என்ன பண்றாங்கன்னா, இந்த ஃபண்டிங் பூல்ல ஆட்டோமேட்டிக்கா வந்து டாலர்ஸ் எல்லாம் வந்து என்ன ஆகும், உள்ள வந்து விழுந்துட்டே இருக்கும். 10%, 10%, 10%. அப்போ ஆல்மோஸ்ட் நம்ம 20 lakhs மெம்பர்ஸ் மேல இங்க இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி மந்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா 61,000 மக்களுக்கு மேல இங்க வந்து சைன் அப் ஆயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 3,000 கோடி டாய்க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் போயிட்டு இருக்கு. ஸோ அங்க நடக்கிற ப்ராஃபிட்ல இருந்து பாத்தீங்கன்னா 10% என்ன ஆகுது, இந்த ஃபண்டிங் பூலுக்கு வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெரி சிம்பிள் பிளான் தான் அது. இது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான பிளான் கிடையாது. வெரி சிம்பிள் பிளான். இங்க இருக்க அந்த இன்கம் வந்து பாத்தீங்கன்னா 10% வந்து இங்க போகுது. இது வந்து எதுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து இன்கம் கொடுக்குறாங்கன்னு பாத்துக்கோங்க. NFT ராயல்டி ப்ரோக்ராமுக்கு போகுது, ஸ்டாக்கிங் NFT. கம்பெனி டெவலப்மெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து நமக்கு ஒரு இன்கம் அதுல இருந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ டோக்கன் பைபேக் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா டோக்கன் பர்னிங்ஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்க அந்த 10% ஆஃப் இன்கம்ல இருந்து நமக்கு 90% மேல கிடைச்சிரும். 10% தானே போகுது. அதுவும் வந்து ஓனருக்கு போக கிடையாது, இந்த ஃபண்டிங் பூலுக்கு தான் போகும். அங்கேயும் அவர் கை வைக்க முடியாது. இதெல்லாம் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பண்ணிருப்பாங்க. ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் என்ன சொன்னேன், ஆல்ரெடி கோடிங் பண்ணி வச்ச ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி கோடிங் பண்ணி வச்ச ஒரு சிஸ்டம் தான். அதுதான் வந்து டிஜிட்டல் கான்ட்ராக்ட். அதுதான் வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். ஓகேவா? ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே என்ன நடக்கும், ஆட்டோமேஷனா இந்த ஒர்க் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு $1 million இல்ல $2 million வந்து இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல வந்து ஃபண்ட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் வச்சிருப்பாங்க. ஒரு $2 million வந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் உடனே டிஸ்ட்ரிபியூட் ஆயிடும். $1 million வந்துச்சுன்னா உடனே எல்லாத்துக்கும் என்ன ஆகும், அவங்களுக்கு வந்து ராயல்ட்டி வந்து டிஸ்ட்ரிபியூட். இந்த மாதிரி வந்து செட்டப் பண்ணி வச்சிருப்பாங்க உள்ள. அங்கேயும் வந்து கை வைக்க மாட்டாங்க. ஓகே ராயல்ட்டி இன்கம் எடுத்துட்டு நம்ம ஓனர் ஓடி போயிருவான், அப்படிலாம் இங்க கிடையாது. யாரெல்லாம் டோல் கான்ட்ராக்ட் முடிக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா NFT ராயல்ட்டின்ற ஒரு விஷயம் வந்து டேம் ஷோரா அங்க இருக்கு. ஸோ இதுதான் இதோட டெக்னாலஜியோட இந்த பிசினஸோட ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம்னா இது ஒன்று. இது ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் இந்த உலகத்துல எங்கேயுமே கிடையாது. ஆன்லைன் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நீங்க நிறைய பேர் ஆன்லைன் பிசினஸ் பண்ணிருப்பீங்க. நீங்க பாருங்க, நீங்க நீங்க டெபாசிட் பண்ற ஒரு ஒரு அமௌண்ட்டா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு வர்ற இன்கமா இருக்கட்டும், நீங்க டெபாசிட் பண்ற அமௌண்ட் யாருக்கு போகும், ஓனருக்கு போகும். அந்த ஓனர் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்ப நீங்க வந்து உங்களுக்கு வர்ற இன்கம் தான் யார் பண்ணுவாங்க, ஓனர் வந்து உங்களுக்கு கொடுத்தா மட்டும் தான் வரும். இல்லைன்னா என்ன ஆகும், உங்களுக்கு வரவே வராது. அப்ப கிரிப்டோல ஜென்யூனா நடந்துட்டு இருக்க ஒரே பிசினஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட மெட்டாவேல் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ். மெட்டாவேல் மட்டும் தான் இப்போ வரைக்கும் ஜென்யூனா நடந்துட்டு இருக்கு. பிகாஸ் இட்ஸ் ஃபுல்லி ஆட்டோமேட்டட் சிஸ்டம். எகைன் அண்ட் எகைன் நோட் பண்ணிக்கோங்க. இந்த பிளாக் செயின், ஸ்மார்ட் கான்ட்ராக்ட், டீசென்ட்ரலைஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு டிப்ளாய் பண்ணியாச்சு. இங்க நம்ம காசு எடுத்துட்டு யாரும் ஓடி போறது கிடையாது. யாரும் லாஸ் ஆக போறது கிடையாது. இப்போ நாங்களாம் வந்து 20 lakhs மேல இதை போட்டு வந்து டோட்டல் 12 கான்ட்ராக்ட் முடிச்சிருக்கோம். ஸோ இப்போ வந்து மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா அப்டேட் பண்ணிருக்காங்க இடம். அப்டேட் பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப கம்மி தான். ஒரு 14 lakhs கிட்ட தான் டோட்டல் 12 கான்ட்ராக்ட். ஸோ இந்த கான்ட்ராக்ட்லாம் நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த NFT ராயல்ட்டிக்கு நீங்க எலிஜிபிள் ஆயிருவீங்க. எவ்ரி மந்த் வி வில் கெட் NFT ராயல்ட்டி இன்கம். நம்மளுக்கு வந்து மந்த்லி எவ்வளவு ஃபண்டிங் புள்ள வருதோ அதை வச்சு நம்மளுக்கு என்ன நடக்கும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. அதுவும் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா உங்க வேலட்டுல தான் வரும், நீங்க தான் எடுத்துக்கணும். அதே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா குமாருக்கு வந்து இவ்வளவு இன்கம் வந்திருக்கு, ராஜேஷ்க்கு இவ்வளவு இன்கம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேம்ல யாருக்கு என்னது மகேஷ்க்கு வந்திருக்கு, இந்த மாதிரிலாம் அப்படி கிடையாது. கிஷோருக்கு வந்திருக்கு அப்படி கிடையாது. யாருக்கெல்லாம் அந்த ஃபண்டிங் யாரெல்லாம் 12 கான்ட்ராக்ட் முடிச்சிருக்காங்களோ அவங்களாம் என்ன ஆகும்னா ஃபண்டிங் பூல் வந்து டிஃபால்ட்டாவே வந்து ஆகும், போயிட்டு வந்து அவங்க வேலட்ல போயிட்டு அமௌண்ட் வந்து விழுந்துரும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது அந்த ஆட்டோ அப்கிரேட் சொன்னேன்ல. நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இப்போ 6 லெவலில் இருக்கீங்க இல்லை 7 லெவலில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகும்போது பாத்தீங்க அப்படின்னா டேரக்டா என்ன ஆகும், 7th ஸ்லாட்டை நீங்க ஆட்டோமேட்டிக் அப்கிரேட் ஆயிடுவீங்க. நீங்க 7th ஸ்லாட்டுக்கு ஃபண்ட் போட தேவையில்ல. இப்போ அப்போ நீங்க 7th இருக்கீங்க அப்படின்னா 7th சைக்கிள் கம்ப்ளீட் ஆகும்போது பாத்தீங்கன்னா நீங்க 8th ஆட்டோமேட்டிக்கா அப்கிரேட் ஆயிடுவீங்க. வெரி சிம்பிள். ஓகே. ஸோ அகைன் சேம் சொன்னதான். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் செக்யூரிட்டி. ஓகேங்களா? ஸோ ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் செக்யூரிட்டினால இது சக்சஸ்ஃபுல்லா என்ன ஆகுது, அண்டர் கோயிங் இஸ் த காம்போசிஷன் பிளான் படி நம்மளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அதாவது ஆடிட் பண்ணி இதோட கோடிங் ரிவ்யூஸ் டிடெக்ட் ப்ரிவென்ட் பொட்டன்ஷியல் த்ரெட்ஸ் அதாவது இங்க வந்து எந்த ஒரு உள்ள வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஹேக்கிங் எதுவுமே நடக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். பிகாஸ் இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்து ரொம்ப வந்து ப்ரொடெக்டிவா வச்சிருக்காங்க. இங்க வந்து யாருமே வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருந்து உள்ள வந்து இங்க வந்து இவ்வளவு $1 million வந்து டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில ஒரு ஹேக்கர் வந்து பாத்தீங்கன்னா யாரோட ஃபண்டை இங்க எடுக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாருமே வந்து இங்க ஏன்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆயிட்டு இருக்கு. ஹேக்கர்ஸ் வந்து ஹேக் பண்ணலாம்ல. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப செக்யூரிட்டியான ஒரு விஷயங்க உள்ள வந்து வச்சிருக்காங்க. சோ அப்ப யாருமே வந்து இங்க ஹேக் பண்ண முடியாத விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ நம்மளோட ரோட் மேப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ ரொம்ப பெருசு. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா ஸோ நிறைய NFT மார்க்கெட் பிளேஸ் இருக்கு. ஸோ நிறைய வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து காயின்ஸ் வந்து உள்ள வந்து பாத்தீங்கன்னா டோக்கனைசேஷன் பண்ணிருக்காங்க. நிறைய வந்து நிறைய யூட்டிலிட்டி டோக்கன்ஸ் அதாவது பாத்தீங்கன்னா யூட்டிலிட்டி டோக்கனை வச்சு நம்ம ப்ராஜெக்ட் ஃபுல்லா இப்போ ரன் ஆக போகுது. ஓகேங்களா? ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஏர்ன் பண்றது ஃபுல்லா டாய் கரன்சியா ஏர்ன் பண்ண போறோம்.
ஸோ நம்ம லேடோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஓனாவே வந்து நமக்கு வந்து ஒரு சிஇஎஸ் கரன்சி, அதாவது சிஎஸ் டோக்கன் மாதிரி இங்க ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு மல்டி மைனிங்லாம் முடிஞ்சு ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஎஸ் டோக்கனை வந்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராஃபிட்ல இருக்காங்க எல்லாருமே. ரைட்டா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஎஸ் கரன்சியை வச்சு தான் நம்மளுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் நடக்க போகுது. டிரான்சாக்ஷன் மீன்ஸ் நெக்ஸ்ட் சைன் அப் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட காயின் வச்சு நடக்க போகுது. அப்ப அந்த காயின் வந்து நடக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு பூம் ஆகும். ஸோ இந்த ஏன் பூம் ஆகும் அப்படின்னா இந்த காயினை கனெக்ட் பண்ணி இத்தனை ப்ராஜெக்ட்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த டோக்கனை வச்சு தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ இதுதான் அந்த டோக்கன். ஓகேங்களா? ஸோ இந்த டோக்கன் வந்து எப்படி வந்து பூம் ஆகும் அப்படின்னா சேம் அதே தான். இந்த காயின் வந்து பாத்தீங்கன்னா லிமிடெட் சப்ளை இருக்கு, ஆட்டோ பர்னிங் சிஸ்டம்ஸ் இருக்கு. ஏன்னா வந்து ஒரு காயின் எப்படி பூம் ஆகும்ன்றது விஷயத்த நான் ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன விஷயமா சொல்றேன். புதுசா வந்த மக்களுக்கு தெரியாது. ஒரு காயின் வந்து எப்படி பூம் ஆகும் அப்படின்னா லிமிடெட் சப்ளை இருக்கணும். எத்தனை மெம்பர்ஸ் யூஸ் பண்றாங்க, எவ்வளவு பெரிய கம்யூனிட்டி இருக்கு, அதோட அதோட பேக்ரவுண்ட் என்ன, அந்த கம்பெனியோட ரோட் மேப் என்ன, அதோட ஃபியூச்சர் பிளான் என்ன, எவ்வளோ எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு 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 கம்பெனி வந்து இதில் ரன் பண்ணிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 இயர்ஸ் 7 இயர்ஸ்க்கு மேலே எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு ஓனர் கீழே தான் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரன் பண்ணிட்டு இருக்கோம் ஆட்டோமேஷன் சிஸ்டம். ஓகேவா? ஸோ இதோட காயினோட பேக்ரவுண்ட் என்ன, ஒயிட் பேப்பர் என்ன, இதோட கிரைட்டீரியா, அதாவது லிமிடெட் சப்ளை இருக்கா அதெல்லாம் பார்க்கணும். ஸோ வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன் எவ்வளோ நடக்குது. ஓகேங்களா? இதுதான் ரொம்ப முக்கியம். வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன். நம்ம 12 கான்ட்ராக்ட்டுக்கு டாயை வச்சு பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 15,000 டாய் வந்து நமக்கு தேவை. 15,000 டாய் கிட்டத்தட்ட ஒரு 14 lakhs தேவை. 14 lakhsக்கு நம்ம என்ன பண்றோம்? டெய்லியும் எகைன் டாய் வாங்கி சைன் அப் பண்ணிட்டே இருக்கும். ரைட்டா? டாயோட வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன் தான் ஜாஸ்தியாகுது. ஓகேங்களா? அது வந்து ஒரு ஸ்டேபிள் காயின். அதே இதுதான் இப்போ நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா நெக்ஸ்ட் லைன்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு 5 to 20 டேஸ்ல இந்த காயின் வந்து உள்ள நம்மளுக்கு சைன் அப்க்கு நெக்ஸ்ட் வரப்போகுது. அந்த காயினை நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி மெம்பர் வந்து வாங்கி 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 சைன் அப் பண்ணும்போது இதோட டிமாண்ட் எந்த லெவலுக்கு போகுன்றது நீங்களே பாருங்க. ஏன்னா இதுதான் யூட்டிலிட்டின்னு சொல்றது. இதுக்கான ப்ராசஸ் என்ன? ஒரு காயின் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அதை யார் யூஸ் பண்றா, எதுக்காக யூஸ் பண்றாங்க? நம்ம இங்க சைன் அப்காக யூஸ் பண்றோம். ஒரு ப்ராசஸ்க்கும் ஒரு மக்கள் வந்து உள்ள என்ட்ரி ஆகும் போதும் பாத்தீங்க அப்படின்னா இந்த காயினை வச்சு தான் உள்ள சைன் அப் பண்ணுவாங்க. ஸோ பண்ணும்போது இதோட டிமாண்ட் கிரியேட் ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அது பம்ப் ஆகும். ஸோ இதுதான் வந்து மெயின் திங். அப்ப நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஒரு பணத்தை, இப்ப நிறைய பேர் வெளியே வந்திருப்பீங்க, கஷ்டப்பட்டு நீங்க சம்பாதிக்கிற பணத்தை சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு பிளாட்ஃபார்ம்ல நீங்க லாங் டேர்மா போறதுக்கு நம்ம மெட்டாவேல் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வேற எந்த ப்ராஜெக்ட்டுமே இங்க கிடையாது. நான் ஏன் வந்து சேலஞ்ச் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன் ஒரு விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பிளானெட்லயே இந்த உலகத்திலே நம்ம தான் ஃபர்ஸ்ட் என்று சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா பிகாஸ் இது ஒண்ணுதான் இருக்கு. நீங்க கூகுள்ல என்ன வேணாலும் பண்ணி பாத்துக்கோங்க. வி ஆர் த நம்பர் 1. இந்த சிஸ்டம் மட்டும் தான் உங்களுக்கு கரெக்டான ஒரு விஷயத்த வந்து கரெக்டா கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாசம் மாசம் காசு தரேன், உங்களுக்கு வந்து நிறைய நீங்க பார்த்துருப்பீங்க. நிறைய வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லாம் எல்லாத்துக்கும் தெரியாமலாம் கிடையாது. நிறைய இருக்கு. புதுசா வந்தவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அவேர்னஸ் இல்லாம நிறைய வந்து ஆன்லைன்ல வந்து நிறைய பேர் ஏமாந்தவங்களாம் உள்ள இருப்பீங்க. அதெல்லாம் பாசிபிளே இங்க கிடையாது. இங்க எல்லாமே ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் தான். யாரு வந்து ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஒரு ஓனர் கண்ட்ரோல்ல வந்து எல்லா அமௌண்ட்டையும் வந்து ஃபண்ட வந்து உள்ள வச்சுக்கிட்டு குடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு 6 மந்த்தோ 1 இயரோ 5 இயரோ வந்து லாஸ் பண்ணாம இந்த ஆட்டோமேஷன் சிஸ்டம்ல நீங்க வந்து கரெக்டா வந்துட்டு உங்க அப்ளைன் சொல்றதை கேட்டுட்டு புரிஞ்சுக்கிட்டு தெரியாத விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு S3 X6 எப்படி ஃபங்க்ஷன் ஆன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இது வந்து ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலியமா நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ரைட்டா? அதை நான் சொன்னேன்ல, நீங்க வந்து செக் பண்றத கூட செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது வந்து உங்களை யார் வந்து ஸ்பான்சர் வந்து உங்களை வந்து ரெக்ரூட் பண்ணாங்களோ, ஸோ அவங்ககிட்ட வந்து நீங்க டைரக்டா கேட்டுட்டு எப்படி செக் பண்ணுன்ற விஷயத்தெல்லாம் நீங்க பாத்துக்கலாம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே நீங்க பாத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நம்மகிட்ட வந்து இந்த டோக்கன் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்மளுக்கு சைன் அப் ஆகும்போது இது வந்து வேற லெவல்ல பம்ப் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சொல்ல முடியும் இங்க இருக்க டெசிஷன் எல்லாமே என்ன நடக்கும் அப்படின்னா இந்த டீசென்ட்ரலைஸ் ஆட்டோனமஸ் ஆர்கனைசேஷன் மூலியமா தான் என்ன ஆவாங்கன்னா நம்மளுக்கு ஓட்டிங் போடுவாங்க. நம்மளுக்கு வந்து ஒரு அப்டேஷனா இருக்கட்டும், நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் வெர்ஷன் அப்டேஷன் பண்ணணும், இல்ல நெக்ஸ்ட் ஒரு 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 ஃபைனலைஸ் பண்ணணும், ஒரு ஒரு ப்ராஜெக்ட் வந்து நெக்ஸ்ட் வருது அப்படின்னா அதை ஃபைனலைஸ் பண்ணணும் அப்படின்னா எல்லாமே என்ன ஆகும்னா நம்ம கம்யூனிட்டில 20 லட்சம் பேர்ட்ட பர்மிஷன் வாங்கி தான் அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல ஒரு ஓட்டிங்லாம் இருக்கும். ஓட்டிங்ல நம்ம பண்ணுவோம். அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த சிஸ்டமே வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு அப்டேஷன் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி எதுவும் பண்ண மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரியான ஒரு செக்யூரான பிளாட்ஃபார்ம்ல நம்ம இப்போ இருக்கோம். புரிஞ்சுச்சா ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது ஒரு அப்டேஷன்ஸ் நடக்க போது, ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்றாங்க, சம்வாட் ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா, நம்மளோட சம்பந்தம் கேட்பாங்க. அதுக்கு வந்து ஓட்டிங்ஸ் வைப்பாங்க ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல. நம்ம போய் உள்ள ஓட் போடணும். அந்த ஓட் போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே எல்லா மக்களும் ஓகே சொன்னாங்க அப்படின்னா, அந்த ப்ராசஸ் அவங்க பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் நம்ம பிளாட்ஃபார்ம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வெரி சிம்பிளான பிளான் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஒரு பெரிய விஷயம் எதுவும் கிடையாது. இங்க என்ன அப்படின்னா, நீங்க இத்தனை வருஷம் வந்து நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜாப்லெஸ்ஸா இருக்கலாம், நிறைய பேர் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா காலேஜுக்கு போயிட்டு இருக்கலாம், இல்ல வந்து பார்த்தா வேலை பார்த்துட்டு கடனா இருக்கலாம். இவங்க எல்லாத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஃபைனலா எல்லாத்துக்குமே தேவை என்ன அப்படின்னா வி நீட் மணி. ரைட்டா? அந்த மணி வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமாவும் நம்ம சம்பாதிக்கணும். 5 வருஷம் 10 வருஷம் சம்பாதிக்கிறத வித்தின் 1 மந்த் 2 மந்த் கூட எடுக்கலாம்.
அது பாசிபிள் நம்ம இதுல 5 வருஷம் நம்மளால சம்பாதிக்க 1 கோடி சான்ஸே கிடையாது, பண்ண முடியாது. 1 கோடி யார் சம்பாதிப்பா? இது எத்தனை வருஷம் எத்தனை பேர் 1 கோடி சம்பாதிச்சிருக்கீங்க? ஆனா நம்ம பிளாட்ஃபார்ம்ல ஜஸ்ட் ஒரு 1 இயர்லயே சம்பாதிச்சிருக்காங்க, 8 மந்த்ஸ்ல சம்பாதிச்சிருக்காங்க 1 crore 2 crore 5 crore அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ நம்ம வந்து 5 மந்த்ஸ் 10 மந்த்ஸ் 1 இயர் 2 இயர் 5 இயர்ஸ் நம்ம லைஃப் டைம் நம்மளால ஏர்ன் பண்ண முடியாத ஒரு அமௌண்ட்டை நம்ம வித்தின் த இயர் கூட ஏர்ன் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாமே இங்க இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம எது பண்ணாலுமே ஃபர்ஸ்ட் சேஃப் அண்ட் செக்யூரா பண்ணணும். அந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம் தான் நம்ம பிளாட்ஃபார்ம். ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த மிஸ்டர் சந்திரா மேடம்க்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இன்னைக்கு ஜூம் அட்டன் பண்ண நியூ மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப லக்கி தான். பிகாஸ் என்ன அப்படின்னா ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் வந்து நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் தான் தேடிட்டு இருந்திருப்பீங்க. அதே மாதிரி நிறைய பேர் இந்த லாஸ் ஆனவங்களாம் பாத்தீங்கன்னா நல்ல பிளாட்ஃபார்ம் தான் தேடிட்டு இருந்திருப்பீங்க. நிறைய பேருக்கு நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும், நல்ல பிளாட்ஃபார்ம் தேடிட்டு இருப்பீங்க. இதுல தான் நம்ம போய் இது பண்றது, நம்ம எதுவுமே கரெக்டாவே இல்லையே, எது பண்ணாலுமே எனக்கு தப்பா நடந்துகிட்டு இருக்கே அப்படின்ட்டு. ஸோ ஒரு தப்பே இல்லாம கரெக்டான ஒரு பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நான் சொல்ற விஷயம் வந்து இப்போ 100% நான் பேசியிருக்கேன் அப்படின்னா அதுல உங்களுக்கு 80% புரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு 60% புரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு 40% புரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு என்னடா பேசுறான்னு கூட ஒன்னும் புரிஞ்சிருக்காது. ரைட்டா? ஆனா பட் என்ன விஷயம் அப்படின்னா நீங்க இன்னைக்கு அட்டன் பண்ண இந்த பிளாட்ஃபார்ம், நீங்க இன்னைக்கு வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களை வந்து அசோசியேட் பண்ண பிளாட்ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா பியூர்லி ஒரு ஜென்யூனான பிளாட்ஃபார்ம், மில்லியன் கணக்குல ஏர்ன் பண்ற ஒரு பிளாட்ஃபார்ம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு நீங்க தேங்க்ஸ் சொல்லிட்டு அவங்க வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான பிரசன்டேஷன் கொடுத்துருக்காங்களோ அது அவங்க சொல்றதை கேட்டுட்டு நீங்க வந்து இமீடியட்டா உள்ள சைன் அப் ஆகுங்க. சைன் அப் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எங்களை மாதிரி லைஃப் சேஞ்ச் கண்டிப்பா நடக்கும், டேம் ஷூரா நடக்கும். ஓகேங்களா? ஸோ விஷ் யூ ஆல் த சக்சஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சந்திரா மேடம், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிருங்க. ஓகே சார். ஓகே, உங்களோட லாஸ்ட் வீக்ல இருந்து நீங்க எல்லாத்தையும் கொஞ்சம் 26ல இருந்து எவ்வளவு இன்கம் எடுத்தீங்க எல்லாத்தையும் நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சார். வாய்ஸ் கிளியரா இருக்குல்ல சார்? கிளியர் மேடம், கிளியர். ஓகே. என் பேர் சந்திரா. நான் நாமக்கல்லேருந்து கனெக்ட் ஆயிருக்கேன். மெட்டாவர்ஸ்க்கு பிஃபோர் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டு. மேக்கப் ஆர்டிஸ்ட்னா நார்மலான மேக்கப் கிடையாதுங்க. ஒரு கொஞ்சம் ஹைஜீனிக்காவே கொஞ்சம் நிறைய இன்கம் எடுக்கிற ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக தான் இருந்தேன் நான். திடீர்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, லாக்டவுன் தெரியும் இல்லைங்களா, லாக்டவுனுங்கிற ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ் உலகமே ஆடி போச்சு இல்லைங்களா. அதே மாதிரி என்னோட ஓன் பிஸ்னஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸ்னஸ் கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு. அப்போ நம்ம இருக்கிற பிஸ்னஸ்லயோ இருக்கிற ஜாப்லயோ இன்கம் இல்லைன்னா ஒரு அடிஷ்னல் பிஸ்னஸை நம்ம வந்து தேடுவோம் இல்லைங்களா. நானா இருந்தாலும் சரி, இப்போ நீங்க ஜூம்ல கனெக்ட் ஆயிருக்கீங்க, யாருவா இருந்தாலுமே பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையானதை பூர்த்தி பண்ண முடியல, வர இன்கம்ல பத்தலைன்னா அப்படியே ஒரு அடிஷ்னல் ஏதோ இருந்துச்சுன்னா வீட்டுக்கு சப்போர்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி தான் நான் ஒரு வாய்ப்பை தேடிக்கிட்டு இருக்கப்பதான் எனக்கு இந்த மெட்டாபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மெட்டாவேல் வந்து எனக்கு கிடைச்சிச்சு. மிஸ்டர் தமிழரசன் சார் மூலியமா கிடைச்சிச்சு. நீங்களா ரியலி லக்கி. நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வீட்டுல இருந்த சாயிலேயே வீட்டுல உட்காந்துக்கிட்டு நீங்க ஜூம் எல்லாம் அட்டன் பண்றீங்க. நாங்க ஜூம் அட்டன் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா கேரளாவுக்கு போயிட்டு ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கத்துக்கிட்டோம். ஏன்னா இப்ப இருக்கிறவங்களுக்கு ஒரு மனநிலை இருக்கும் இல்லைங்களா, இவங்களாம் முன்னாடியே போயிட்டாங்க, இன்கம் எடுத்துட்டாங்க, நாங்க இப்பதான் வந்தோம், இப்ப வந்ததுனால எடுக்க முடியாது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்களா. நீ இப்ப வந்திருக்க பர்சனா ரியலி லக்கி. முன்னாடி வந்திருக்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கல்லு முள்ளான ஒரு பாதையில போனோம். இப்ப நாங்க ஒரு பாதை உருவாக்கிட்டோம். அந்த பாதையில நீங்க நல்லா ஹாயா நல்லா டிராவல் பண்றோம் அந்த மாதிரி. ஏன்னா லீடர் நிறைய கத்துக்கிட்டு அவங்க கையை பிடிச்சி வந்தீங்கன்னா அழகா ஒரு ஜர்னி பண்றது ஒரு அப்டேட் தான் இதுக்குள்ள ஃபுல்லா இருக்கு. நீங்க இதுல டோட்டலா வந்து தெரிஞ்சுக்கணும்னா எதுவுமே ஒரு இன்வால்மெண்ட்டை கொடுங்க. லைஃப்ல ஜெயிக்கணுங்கிற ஒரு இன்வால்மெண்ட்டை கொடுங்க. ஏதோ வந்து அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னது யார் வேணா இருக்கட்டுங்க. இங்க எழுதியிருந்தா மட்டும்தான் இங்க வந்து இந்த ஜூமை அட்டன் பண்ண முடியும். நீங்க என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்களோ அது உங்களை தேடிட்டு இருக்கும். இந்த ஜூமுக்கு வர்றதுக்கே ஒரு கடவுளோட ஒரு பிரபஞ்சத்தோட அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் வர முடியும். அதனால என்னன்னா நீங்க உங்களை யார் அழைச்சாங்களோ, யார் இன்வைட் பண்ணாங்களோ, யார் என்ன சொன்னாங்களோ கேளுங்க. ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு கார் ரிப்பேர் ஆச்சுன்னா நீங்க எம்பிபிஎஸ் டாக்டர்கிட்ட கொண்டு போக முடியாது. புரியுதுங்களா? ஒரு உடம்பு சரியில்லைன்னா நம்ம வந்து ஒரு மெக்கானிக்கு போக முடியாது. எந்தெந்த இடத்துக்கு எங்கெங்க சரி பண்ணணுமோ அங்கங்க தான் நம்ம போவோம் இல்லைங்களா. இதெல்லாம் நம்ம பர்ஃபெக்ட்டா பண்ணுவோம். ஆனா ஜூமை இங்க கேட்டுட்டு எங்க போறோமா போயிட்டு டிஸ்கஷன் வந்து பார்த்தீங்கன்னா அங்க சொன்னாங்க இங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட நாலேஜ் நம்ம எடுத்துக்கிறோம். அவங்க வந்து நீங்க ₹10 கேட்டு பாருங்க.
சீரியஸா சொல்றேன். 10 ரூபாய் கேட்டு பாருங்க. குடுப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா, 1 பைசா குடுக்க மாட்டாங்க. அப்படி குடுத்தாலும் ஒரு தடவ குடுப்பாங்க. 2வது தடவ குடுப்பாங்க. 3வது தடவ நீங்க ஃபோன் அடிச்சு பாருங்க. கு எடுக்க கூட மாட்டாங்க. ஆனா இங்க வாங்க சம்பாரிக்கலாம். கோடியில சம்பாரிக்கலாம்னு சொல்றீங்கல்ல. இப்ப அர்ஜுன் சார் சொன்னார் இல்லீங்களா? எத்தன பேர் இதுல நம்புனீங்க? ஒரு மாசம் இல்ல, ஒரு 3 வருஷம் ட்ரை பண்ணி கூட டிராவல் பண்ணி பாருங்க. லீடர்ஸ் கைய புடிச்சு டிராவல் பண்ணி பாருங்க. இதுல நடக்கலைன்னா கண்டிப்பா நான் என்னோட அட்ரஸ் மொதற்கொண்டு குடுக்குறேன். என்ன வந்து கேளுங்க. சொல்றத கேட்கணும். நான் ஒரு பக்கம் சொல்லி நீங்க ஒரு பக்கம் போயிடாதீங்க. புரியுதுங்களா? அந்த என்ன மனநிலை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே மனநிலையில இருக்கணும். அப்படி இருக்கப்ப பார்த்தீங்கன்னா, நீங்க இவ்வளவு தூரம் பேசுறீங்க. என்ன இன்கம் எடுத்திருப்பேன்னு தான் கேட்பீங்க இல்லையா? இந்த 12 கான்ட்ராக்ட் சொன்னாங்க இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் முடிச்சிருக்கேனுங்க நானு. என்னன்னா ஒரு ரிஸ்க் எடுத்த ஒரு பெர்சனா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லேடியா இருந்து ஃபர்ஸ்ட் லெவல் வந்து பார்த்தா அந்த 12 கான்ட்ராக்டும் முடிச்சிருக்கேன் நானு. ராயல்டின்னு ஒண்ணு சொன்னாங்க இல்லைங்களா? அந்த ராயல்டி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் வாங்கிட்டு இருக்கேன். இப்ப இந்த பிசினஸ் நான் பண்ணலனா கூட எனக்கு ஒரு பாசிவ் இன்கம் இருக்கு. எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பாசிவ் இன்கம் வாங்கிட்டு இருக்காங்க? கேட்டு பாருங்க. உங்கள நீங்களே கேட்டு பாருங்க. உங்க குழந்தைங்கள பார்த்துக்கலாம் வீட்ல போயிட்டு பாருங்க. எத்தன இது ஆக்டிவ் இன்கம் தான். ஒரு 4 நாளைக்கு வேலைக்கு போனா சாப்பாட்டுல கை வைக்க முடியாது. அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா, இதுல ஃபுல்லா இன்வால்வ்மென்ட்ட குடுங்க. இன்னைக்கு என்னோட ஒன் டே இன்கம் பார்த்தீங்கன்னா 2,30,000 மொதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 70, 80 லட்சத்துக்கு மேல எடுத்திருக்கேன். ஒரு கார் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன். கார்லாம் நான்லாம் எடுப்பேனான்னு சொல்லிட்டு ரொம்ப கனவா இருந்தது. கார் வாங்கியிருக்கேன். இல்ல இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி நெறைய இருக்கு ஃபிரெண்ட்ஸ். கண்டிப்பா வந்து உங்கள இன்வைட் பண்ணுவாங்க. யாரா இருந்தாலும் சரி கைய புடிச்சுட்டு வந்துருங்க. வந்தீங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்கிறது கண்டிப்பா உறுதி. நிச்சயம். தேங்க் யூ சோ மச். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்த தமிழரசன் சாருக்கு ஃப்ரம் த ஹார்ட்ல இருந்து பண்ணிக்கிறேன். தேங்க் யூ சோ மச். சந்தனா மேடம் எத்தனை ஃபாரின் ட்ரிப் போயிருக்கீங்க? அதை அடிச்சு விடுங்க. சொல்லுங்க. 1 இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 ஃபாரின் ட்ரிப்பும் போயிருக்கேன் நானு. நெறைய இருக்கு. அச்சீவ்மெண்ட் நெறைய இருக்கு. ஞாபகப்படுத்திட்டு தான் இருக்கிற மாரி இருக்குன்னு வச்சுங்களேன். 4 தடவ ஃபாரின் ட்ரிப் போயிருக்கேன். இப்ப இன்னொன்னு சொல்லப் போறோம். நாங்க சொல்லக்கூடாது. அதுவும் ஓப்பன் சேலஞ்சா சொல்றேன். துபாய்ல ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான ஒரு அப்டேட் போயிட்டு இருக்குது. கேட்டுங்க. நார்மலான ஒரு பெர்சன் வீட்டு வாடகை குடுக்கறதுக்கே கஷ்டப்பட்டு இருந்தேன்னா, இப்ப வந்து அங்க ப்ராப்பர்ட்டி வாங்குறனோ இல்லைங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துட்டேனுங்க. கண்டிப்பா அது வாங்க தாங்க போறேன். இது எங்க இருக்குன்னா, மெட்டாவேல்ல மட்டும் தான் இருக்கும். இன்னும் நான் நெறைய பேசிட்டு இருப்பேன். என்னோட ஃபுல் டீடைல்ஸ் வந்து நான் என்னோட Zoomல ஒரு நாளைக்கு நான் குடுக்குறேன். அது தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, அந்த Zoomங்கிறப்ப கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணுங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்த தமிழ் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஆல். இந்த செஷனை வைண்ட் அப் பண்ண போறோம். தேங்க் யூ ஸோ மச்.